அன்பானவர்களே, மத்தியில் 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சு. மோடி சர்க்கார் ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லோரும் சொன்னாங்க, இப்போ பழைய மாதிரி அதிக பெரும்பான்மையான மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காதனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம், அப்படி நாம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் சொல்லி வந்தாங்க. நாம் கூட அப்படி இருக்காது, இயற்கையாகவே இவருடைய குணம் என்றும் மாறப்போவதில்லை, தேர்தல் படிப்பினைகள் எல்லாம் இவர்களை மாற்றாது அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவில் நாம் சொல்லியிருந்தோம். அதை அப்படியே மெய்ப்படுத்தும் விதமாக இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்னென்னு சொன்னால், இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துலேயே இப்போ சில தினங்களுக்கு முன்னால் பக்ரீத் பெருநாள் நடந்துச்சுல, 2024 பக்ரீத் பெருநாள் அன்னைக்கு மத்திய பிரதேசத்தினுடைய மாண்ட்லா மாவட்டம் ஃபைன்வாயிங்கிற ஒரு கிராமம், எல்லாரும் அன்னைக்கு பக்ரீத் பெருநாளை உலக முஸ்லீம்கள்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில், அந்த நேரத்தில் அந்த பைன்வாகி கிராமத்தில் இருந்த முஸ்லீம்கள் மட்டும், கிராம முஸ்லீம்கள், அதுலேயும் அவங்கெல்லாம் பழங்குடி இனத்தை சார்ந்த முஸ்லீம்கள் என்பதாகவும் அறியப்படுகிறது, அவங்க மட்டும் அன்னைக்கு பெரிய கவலையிலையும் துக்கத்திலையும் பெரிய தாக்குதலுக்கும் ஆளாகினார்கள் அப்படிங்கிற சோக செய்தியை வழக்கம் போல் நம்ம ஊடகங்கள்லாம் முடிந்தவரை மூடி மறைத்து விட்டார்கள். என்னன்னு சொன்னால், பக்ரீத் பெருநாளைக்காக எல்லாம் தொழுகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க. திடீர்னு ஒரு புல்டோசர் அணிவகுப்பு வருது, அதிகாரிகள் வர்றாங்க, காவல்துறை வர்றாங்க. இந்த ஃபைன்வாகி கிராமத்தில் இருக்க முஸ்லீம் வீடுகள் ஒரு 11 வீடை குறி வச்சு இடித்து தரைமட்டமாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மணி ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுத்துருந்தா நாங்கள் சாப்பாட்டுக்காக வச்சுருந்த அந்த அரிசி, பருப்பு, கோதுமை, அந்த விஷயங்களையாவது கையில் எடுத்துருப்போம், உடுத்துகிற துணியவாவது ஒரு 2 துணியை எடுத்துகிட்டு வந்திருப்போம், போத்திக்கிறதுக்காவது ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது எதுவுமே இல்லாமல் எங்கள் குழந்தைகளையும் நாங்களும் உணவுக்கு கூட வழி இல்லாமல் வீதியில் கிடக்கிற மாதிரி எங்கள் வீடுகள் தரைமட்டமாக்கிட்டாங்க. எங்களுடைய வீட்டு பொருள்கள்லாம் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கி ஒன்றுமில்லாமல் போச்சுன்னு கண்ணீரும் கமலையுமாக அவங்க தங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்தினாங்க. இது பக்ரீத் அன்னைக்கு. இதற்கான பின்னணி என்ன, விஷயம் என்ன, சும்மா இருக்கையில் போய் ஒரு வீட்டை இடிப்பாங்களா என்று கேட்கக்கூடிய அறிவுஜீவிகளுக்காக சொல்வேன். அருமையானவர்களே, அந்த கிராமத்தில் இந்த 11 வீட்லேயும் மாட்டு இறைச்சி இருக்கிறதா, இவங்க மாட்டு இறைச்சிக்காக மாடு வச்சுருக்கிறதாகவும் ஒரு பாஜக பிரமுகர் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பிக்கு தகவல் சொல்கிறார். பாஜக சொன்னதுக்கப்புறம் எஸ்பி சும்மா இருக்க முடியுமா? தடாலடியாக எஸ்பி என்ன பண்ணுறாரு, அந்த இன்ஸ்பெக்டரு பல்தேவ் சிங், இந்த இன்ஸ்பெக்டர் பேர், அவரை அனுப்பிச்சு போலீஸ் படையோடு போய் எல்லாம் ரைடு பண்ண சொல்கிறாங்க. அன்றைக்கி பக்ரீத்துங்கிறதுனால பல இடங்கள்ல இருந்தும் குர்பானி கொடுத்து குர்பானி இறைச்சியை வீடு வீடாக பரிமாறுவாங்க. அப்படி கிடைக்கிற இறைச்சிகளை 10 நாள் 15 நாளைக்கு அவங்க ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா சேமித்து வச்சு அதை 10 நாள் 15 நாளைக்கு சாப்பிடுவாங்க. சில கிராமத்தில் அதை கோர்த்து சரடில் கோர்த்து காய போட்டு உப்பு கண்டம்னு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வழக்கம். அப்படி அங்கே இறைச்சிகள் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. இவங்க போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா கறி இருக்குது, இறைச்சி இருக்குது. உடனடியாக இன்ஸ்பெக்டர் முடிவுக்கு வந்துடுறார், இது மாட்டு இறைச்சி தான். சரி, அந்த இறைச்சியை என்ன இறைச்சி அப்படிங்கிற சோதனைக்காக ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சரியா? இப்போ ஹைதராபாத்துக்கு அனுப்பின இறைச்சி சோதனையை முடித்து அது மாட்டு இறைச்சி அப்படிங்கிற செய்தி வரணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பசுவதை தடை சட்டத்தின் பிரகாரம் இவங்களை கைது பண்ணணும். அப்புறம் அவங்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவங்களுக்கு உரிய தண்டனைகளை பெற்று தரணும். ஏன்னா அங்கே 7 ஆண்டு வரைக்கும் தண்டனை அப்படி தானே இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை. இறைச்சியை கையில் எடுக்கிறார், மாட்டு இறைச்சிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார், சோதனைக்காக ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சி விடுறார். அப்புறம் அங்கிட்டு சில மணி நேரங்களில் வண்டி வருது, புல்டோசர் வருது,
11 வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றன. இத பத்தி அந்த மாவட்ட எஸ்பி சொல்லும்போது சொல்றாரு, அவங்க இது மட்டும் இல்ல, நெறைய பசுமாடெல்லாம் பக்கத்துல அந்த வயல்ல அங்கங்கலாம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, கட்டி வச்சிருந்தாங்க. அது அறுக்கிறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நாங்க உறுதி பண்ணிட்டோம். அப்படின்னு அவரே முடிவு பண்ணிடுறார். ஒரு முஸ்லீமா இருக்கிறவன் பசுமாடு வளர்க்கக்கூட கட்டி வைக்கக்கூடாதா? அது குறித்தான விசாரணை வேண்டாமா? அவர்கள் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கும், சட்டத்தின் உதவியை பெறுவதற்கும் ஒரு ஜனநாயக நாட்டில, சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில முஸ்லீமா பிறந்ததுக்காகவே இவ்வளவு கொடுமைகளா? மனச்சாட்சி உள்ளவர்களுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அங்க வந்து அவர் சொல்றாரு, பசுமாடுகள்லாம் இருந்துச்சு. எத்தனை மாடு? 150 மாடு எல்லா வீட்லயும் சேர்ந்து. ஒரு கிராமத்தில 150 மாடு. அங்கிட்டுலாம் பசுமாடு வளர்ப்பது அவர்களுக்கு தொழில். மாட்டை பூரா பறிமுதல் பண்ணி கோசாலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பொருளாதாரம் போச்சா, ஒரு மாட்டை வச்சு தான் அவங்க குடும்பம் நடக்கும். அது பால் பீச்சி விற்று ஏதாவது பொழப்பு நடத்துவானுங்க. மாடுகள் பறிமுதல் பண்ணியாச்சு, வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கியாச்சு, வீதியிலே முஸ்லீம்கள் அன்றைக்கு பக்ரீத் திருநாள். இதுதான் 3வது முறையாக வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு மோடிஜி அவர்கள் பதவியேற்பதற்கு முன்னதாகவே மத்திய பிரதேசம் இந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கியுள்ள ஒரு செய்தி என்று சொன்னால், இது இனிமேல் கூட்டணி சர்க்கார் தான், இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, எல்லாம் சுபிட்சமாக வாழலாம், சட்டத்தின் ஆட்சி தான் இனி நடக்கும் என்று சொல்லக்கூடியவர்களுக்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன். முஸ்லீம்களே, நீங்கள் வளர்ப்பதற்கு கூட இனிமேல் மாடுகளை வைத்துக்கொள்ள முடியாது, வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதும், உங்கள் மீது இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு சொல்லிவிட்டாலே போதும், வேறு விசாரணை இருந்தாலும் உங்கள் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படலாம் என்பதும் கூடுதலாக, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகள் அதில் 5 வீடு என்பதாகும் தகவலுக்கு. இதுதான் இந்தியாவின் சிறுபான்மைகளின் கண்ணீர் கதைகள். இது என்று நிறுத்தப்படும், என்று சிறுபான்மைகளுக்கான ஒரு சுதந்திரமும் சட்டத்தின் உரிமைகளும் கிடைக்கப்படும் என்பதை அறிவார்ந்த சமூக நீதியின்பால், சமூக சமத்துவத்தின்பால் அக்கறை கொண்ட மக்களிடமே கேள்வியாக விட்டு நிறைவு செய்கின்றேன்.